உங்க ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத ஒரு 3 செக்மெண்டா பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். அவங்க ஒரு டிஃபால்ட் ஃபீச்சர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி உங்க ஃபோனை எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். இப்போ செகண்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா காணாம போனதுக்கு அப்புறம் அந்த ஃபோனை யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது அவங்க போட்டோவை எடுத்து அனுப்பும். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத ஒரு கால் மூலியமா கேட்க முடியும். நம்ம கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது, லீகலா இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத கடைசி செக்மெண்ட்ல பார்க்க போறோம். வணக்கம், இது கிங் மொபைல்ஸ், வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போகிறோம். இப்போ எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அது கூடவே ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. என்னென்னா, ஃபோனை எங்கே வச்சோன்னு தெரியாது, இல்லைனா ஃபோன் திருட்டு போயிடும், இல்லைனா ஃபோன் தொலைஞ்சு போயிடும். ஸோ ஃபோன் தொலைஞ்சு போனோடனே நம்ம பரபரப்பாயிருவோம். ஐயோ ஃபோன் காணோன்ட்டு. இப்போ உங்கள் ஃபோனை தொலைச்சிட்டீங்க, அப்படி இல்லைனா திருடு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் ஃபோனை கண்டுபிடிக்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்தந்த கம்பெனிலேயே அவங்க ஒரு டிஃபால்ட் ஃபீச்சர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது உங்கள் ஃபோன் காணாமல் போகாமல் தடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காணாமல் போனதுக்கப்புறம் அந்த ஃபோனை யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஃபோட்டோவை எடுத்து அனுப்பும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒரு கால் மூலியமா கேட்க முடியும். இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த 2 ஃபீச்சருமே ஒர்க் ஆகல அப்படிங்கும்போது கடைசி செக்மெண்ட் உங்களுக்காக ஸ்பெஷலாக வச்சிருக்கோம். அதுதான் லீகல் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி டிஃபால்ட் ஃபீச்சரும் வச்சு உங்கள் ஃபோனை கண்டுபிடிக்க முடியல, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வச்சும் உங்கள் ஃபோனை கண்டுபிடிக்க முடியல, அது கண்டிப்பாக யாரோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் நம்ம கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது, லீகலாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதான் கடைசி செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிளில் டிஃபால்ட்டாக என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ அது ஒரு அப்ளிகேஷனாகவே இருக்குது. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் அதில் முக்கால்வாசி ஆப்பை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அந்த ஃபோனுடைய அட்ரஸ்க்கு சமங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் அதில் செட்டிங்ஸில் போய் ஃபைண்ட் மை டிவைஸ் ஆன் அப்படிங்கிறது ஆப்ஷன் எஸ்ன்னு கொடுத்துருக்கணும். ஸோ இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் தொலைஞ்சு போனாலும் சரி, இல்லை அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னாலும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சினரியை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபோன் வீட்டுக்குள்ளேயே இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில. நிறைய தடவை நம்ம ஃபோனை சைலண்ட்டில் போட்டு தூங்கியிருப்போம். காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. அது மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக உங்களுடைய பேரண்ட்ஸோட ஃபோனோ இல்லை உங்களோட பிரதர் சிஸ்டர் யாரோட ஃபோன் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதில் போய் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணால் போதும். அது உங்களுக்கு ஒரு வெப்பேஜை காட்டும். அதில் போய் நீங்கள் அந்த ஃபோனில் காணாமல் போன ஃபோனில் என்ன கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருந்தீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டும் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அது காமிச்சிரும், லொக்கேஷனை காமிச்சிரும். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, ஃபோனு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிங் பெல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா அலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் சைலண்ட்ல இருந்தால் கூட 5 நிமிஷத்துக்கு அதோட ஃபுல் வால்யூமுக்கு ரிங்கு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரிங்கை வச்சு நீங்கள் ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குங்க. என்னன்னா, அந்த ஃபோன் ஆனில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபோனுடைய இன்டர்நெட்டும் ஆனில் இருக்கணும். இது ரெண்டும் ஆனில் இருந்தால் இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது, இந்த ஃபோனை யாராவது திருடிட்டாங்க, இல்லை அந்த ஃபோனை எங்கே வச்சேனே தெரில, நீங்கள் வெளியே போயிருக்கீங்க, வெளியே போயிட்டு வீட்டுக்கு பார்க்கும்போது ஃபோன் இல்லை அப்படிங்கும்போது அந்த ஃபோனோட லொக்கேஷனை நீங்கள் ட்ராக் பண்ண முடியும்.
இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபோனுடைய லொக்கேஷனும் ஆனில் இருக்கணும். நீங்கள் வந்து அந்த ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த அப்ளிகேஷன்ஸில் சிலதுக்கு வந்து நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து டினே பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஃபோனோட லொக்கேஷன் வந்து ஆனில் இருக்கணும். அதாவது ஃபோன் ஆனில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபோனோட இன்டர்நெட் ஆனில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபோனோட லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். இந்த 3 ஆப்ஷனும் இருந்தால் நீங்கள் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் ஃபீச்சரில் நீங்கள் வந்து அந்த ஃபோனை ட்ராக் பண்ணலாம், ஃபோனை சவுண்டு வர வைக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பண்ணிட்டீங்க. ஃபோனில் வந்து சவுண்ட் வர வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் லொக்கேஷனும் ட்ராக் பண்ணிட்டீங்க, வேறு ஏதோ ஒரு லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா செக்யூர் மை ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுன்னா ஃபோனை லாக் பண்ணிடும். உங்கள் ஃபோனோட கரெக்ட் பேட்டர்ன் போட்டால் கூட அது வந்து அன்லாக் ஆகாது. அதில் வந்து நீங்கள் வந்து ரிகவரி ஃபோன் நம்பர் கூட கொடுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டமோ ஒரு ஃபோனில் இருந்தோ ரிகவரி ஃபோன் நம்பர் கொடுத்தா யார் அந்த ஃபோனை எடுத்து அன்லாக் பண்ணாலும் எந்த பட்டன் அமுத்தி ஆன் பண்ணாலும் அதில் வந்து நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வரும். இந்த ஃபோன் வந்து இப்படி தொலைஞ்சு போயிடுச்சு, தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற நம்பர் வரும். ஸோ யாராவது நல்லவங்க எடுத்தாங்கன்னா அவங்க அந்த நம்பரை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ ஃபோனை வந்து திருடிட்டாங்க, வேணும்ட்டே திருடிட்டாங்க, கண்டிப்பாக தரமாட்டாங்க. இப்போ சில பேர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாக்காகவே திருடுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு நம்ம பேங்க்கில் இருக்கிற காசுலாம் கூட திருடலாம். ஸோ அதுக்காக இருக்கலாம். இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மளோட டேட்டா வேணும், நம்மளோட ஃபோட்டோஸ் வேணும், வீடியோஸ் வேணும்னு கூட திருடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து அதில் அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, எரேஸ் ஆல் த டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஃபோன் ஆன்ல இருந்து இன்டர்நெட்டோட எப்போ கனெக்ட் ஆகுதோ அப்போது எல்லா டேட்டாவுமே இரேஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் வந்து ஃபோன் காணாமல் போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபோனை வந்து சவுண்டு வர வைக்கலாம், லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், அதில் இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ணலாம், உங்களுடைய ரிகவரி ஃபோன் நம்பரை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் ஆக்சஸ் பண்ணி அலாம் அடிக்க வைக்கலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் எப்படி நீங்கள் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ்குள்ளே போகிறீங்களோ அது மாதிரி இதில் போய் அலாம் அடிக்க வைக்கலாம். நீங்கள் வந்து லொக்கேஷன் ட்ராக் பண்ணலாம். லொக்கேஷன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்பிள் ஃபோன் மட்டும் ட்ராக் பண்ணலான்னு இல்லை, நீங்கள் வந்து உங்கள் ஆப்பிள் ஃபோனோட வாட்சை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு டிவைஸை வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட லொக்கேஷன் கூட கண்டுபிடிக்கலாம். அதில் கூட நீங்கள் வந்து சவுண்ட் வர வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபோன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதில் மார்க் ஆஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோன் வந்து லாக் ஆயிரும். அந்த ஃபோன் வேறு யார் கையில் கிடைச்சாலும் லாக் வந்து ஓப்பன் ஆகாது, கரெக்டான பேட்டர்ன் போடுற வரைக்கும் ஓப்பனே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் இரேஸ் கூட பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா இரேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நான் வந்து எல்லா டேட்டாவும் இரேஸ் பண்ணிட்டேன், சப்போஸ் அந்த ஃபோனு திரும்ப கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட்லையும் சரி ஆப்பிள்லையும் சரி நீங்கள் வந்து பேக்கப் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேட்டாலாம் இரேஸ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்கள் ஃபோன் திரும்பி கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்கப்பில் இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ஒரு 3 விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்னென்னா உங்கள் ஃபோன் வந்து எப்போவுமே இன்டர்நெட் ஆனில் இருக்கணும், எப்போவுமே லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க உங்களுடைய ஐக்ளவுட் அக்கௌண்ட் பாஸ்வேர்டும் ஐடியும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த பாஸ்வேர்டே உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் எதையுமே பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து அந்த தப்பு தான் பண்ணுவாங்க. ஃபோன் தொலைஞ்சிரும், ரிகவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் மை டிவைஸில் போய் உங்களுடைய கூகுள் பாஸ்வேர்ட் சொல்லுங்கள் அப்படின்னா அது வந்து தெரியாது. அதை ரீசெட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த ஃபோன் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, லைக் உங்களோட கூகுள் பாஸ்வேர்டு அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஐக்ளவுட் பாஸ்வேர்டை. ஸோ இப்போ நம்ம லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டாலே ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபோனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம், அது வந்து இப்போ டி நகர் ஏரியாவில் இருக்குது இல்லை புரசைவாக்கம் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும், ஓகே நம்ம வந்து அந்த ஹோட்டலுக்கு போனோம் அங்கே தான் இருக்குது, அங்கே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு. இல்லைனா நம்ம அந்த கல்யாணத்துக்கு போனோம் அந்த ஏரியாவில் தான் இருக்குது ஃபோனு, ஸோ அங்கே போய் கேட்கலாம். அங்கே போய் அங்கே சிசிடிவி கேமரா இருக்கலாம், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 2 ஃபீச்சருமே வந்து காணாமல் போன உங்கள் ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஃபோன் தொலைச்சிருக்கீங்க, இல்லை இது மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட செகண்ட் செக்மெண்ட்ல இந்த ஃபோனை யார் எடுத்தா அவங்க என்ன பண்றாங்க முதற்கொண்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். செகண்ட் செக்மெண்ட்ல உங்களை சந்திக்கிறேன். until then is bye from
DK.